i20யும் பேலினோவும் ஆல்மோஸ்ட் பவரில் கொஞ்சம் ஈக்குவலான வெஹிக்கிள்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே வந்து ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின். i20 வந்து ஒரு 81-82 பிஹெச்பி அவுட்புட்டும், பேலினோ ஒரு 88 பிஹெச்பி அவுட்புட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்ஸு. உங்களுடைய பெப்பி டிரைவிங் ஸ்டைலுக்கு ரெண்டு காருமே ஈடு கொடுக்கும். இந்த 9 lakh பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேலினோவில் அந்த டெல்டா மாடல் வரும். அதே மாதிரி i20ல நீங்கள் ஆல்ரெடி மேக்னா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க உங்கள் கேள்வியிலேயே. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் i20 இல்லைனா பேலினோ ரெண்டில் எது வேணாலும் போகலாம். உங்களுடைய பிராண்ட் கான்ஷியஸை பொறுத்து மாருதி பிடிச்சிருந்தா மாருதி பேலினோ எடுத்துக்கலாம், இல்லை ஹுண்டாய் பிடிச்சிருந்தா உங்களுக்கு i20 எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பேலினோ டெல்டாலையும் i20 மேக்னாலையும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து ரெண்டையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கையில் ஃபிசிக்கலாக ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்றத கம்பேர் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஒரு 30,000 சம்திங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டு காரையுமே எக்ஸ்டென்சிவாக கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு எந்த கார்